Hi viewers, நமஸ்தே. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தைகள் அப். அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். அபி, அபி இப்பொழுதே. ஆஜ், ஆஜ் இன்று. ஸோ இன்னைக்கு இந்த மூணு வார்த்தைகளை பற்றி தான் டே டு டே லைஃப்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் அப். அப் அப்படின்னு சொன்னா இப்பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். பேச்சு வழக்கில் இப்ப அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறோம். ஸோ இப்போ எங்க இருக்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க இருக்க அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் கிதர் ஹோ. கிதர் ஹோ அப்படின்னா எங்க இருக்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட சின்னவங்களை பார்த்து கேட்குறோம் எங்க இருக்கேன்னு. ஒரே வேளை பெரியவங்களை பார்த்து எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதா இருந்தா கிதர் ஹே, கிதர் ஹே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ கிதருக்கு பதிலாக கஹா அப்படிங்கிற வார்த்தையும் கேட்க முடியும். எங்க இருக்க அப்படிங்கிற அர்த்தத்துல கஹா ஹோ, கஹா ஹோ அப்படின்னும் கேட்கலாம். எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா கஹா ஹே, கஹா ஹே அப்படின்னும் கேட்க முடியும். ஸோ இது கூட இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா அப் கிதர் ஹோ, அப் கிதர் ஹோ அல்லது அப் கஹா ஹோ, அப் கஹா ஹோ அப்படின்னு கேட்கலாம். எங்க இருக்கீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா अब किधर हैं, अब किधर हैं அல்லது अब कहाँ हैं, अब कहाँ हैं அப்படின்னு கேட்க முடியும். அப்படி இல்லாம இப்போ எங்க போற அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா எங்க போற அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் கஹா ஜாத்தே ஹோ, கஹா ஜாத்தே ஹோ அல்லது கிதர் ஜாத்தே ஹோ, கிதர் ஜாத்தே ஹோ அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ எங்க போற அப்படின்னு கேட்கறதா இருந்தா அப் கிதர் ஜாத்தே ஹோ அல்லது அப் கஹா ஜாத்தே ஹோ அப்படின்னு கேட்கலாம். மரியாதையா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா இப்ப எங்க போறீங்க அப்படின்ற அர்த்தத்துல அப் கஹா ஜாத்தே ஹேன், அப் கிதர் ஜாத்தே ஹேன் அப்படின்னு கேட்க முடியும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யறது என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் கியா கரேன், கியா கரேன். இப்ப என்ன பண்றது அப்படின்னா அப் கியா கரேன், அப் கியா கரேன் அப்படின்னு கேட்க முடியும். ஸோ இப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்துல அப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அதே இப்பொழுதே அதாவது இப்பயே அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அதுக்கு அபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்பயே சொல்லிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா என்னால சர்ப்ரைஸ்லாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா இப்பயே சொல்லிடு அப்படின்னு சொல்றதா இருந்தா சொல்லிவிடு அப்படிங்கிறதுக்கு பதாதோ, பதாதோ. அதே சொல்லி விடுங்க அப்படின்னு மரியாதையா கேட்க நினைச்சீங்கன்னா பதா தீஜியே, பதா தீஜியே. ஸோ இப்பயே சொல்லிடுனா அபி பதாதோ, அபி பதாதோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா அபி பதா தீஜியே, அபி பதா தீஜியே அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து கேட்டு விடு. இப்பயே கேட்டுரு, எதுவாக இருந்தாலும் இப்பயே கேட்டுரு, அப்புறமாலாம் எதுவும் கேட்காத இப்பயே கேட்டுரு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அந்த கேட்டுருங்கிறதுக்கு பூச்லோ, பூச்லோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டுரு. மரியாதையா சொல்ல நினைச்சீங்கன்னா பூச் லீஜியே, பூச் லீஜியே. இப்பயே கேட்டுரு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அபி பூச்லோ, அபி பூச்லோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையா இப்பயே கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா அபி பூச் லீஜியே, அபி பூச் லீஜியே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இல்லாமல் இப்பயே கொடுத்துரு, இப்பயே கொடுத்து விடு அப்படின்னு சொல்றதா இருந்தா கொடுத்து விடு அப்படிங்கிறதுக்கு தேதோ, தேதோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்து விடு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்பயே கொடுத்துடு அப்படின்னு சொல்றதா இருந்தா அபி தேதோ, அபி தேதோ அப்படின்னு சொல்லலாம். மரியாதையா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா தே தீஜியே. ஸோ அபி தே தீஜியே, அபி தே தீஜியே அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பயே கொடுத்துடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்பயே அப்படிங்கிற அர்த்தத்துல அபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஆஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்று அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஜ் கோன்சா தின் ஹே, ஆஜ் கோன்சா தின் ஹே. இந்த இடத்துல கோன்சாக்கு பதிலாக கியா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியும். ஆஜ் கியா தின் ஹே, ஆஜ் கியா தின் ஹே அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து எனக்கு பதில் சொல்லும் போது இப்போ என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம்னா பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு ஜனம்தின். ஸோ ஜனம்தின் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிறந்த நாள்னு அர்த்தம். என்னுடைய அப்படின்னு சொல்றதா இருந்தா மேரா அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆஜ் மேரா ஜனம்தின் ஹே, ஆஜ் மேரா ஜனம்தின் ஹே அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்க நினைச்சீங்கன்னா விசேஷம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை காஸ், காஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா விசேஷம் ஸ்பெஷல் அப்படிங்கிறது அர்த்தம். ஆஜ் கியா காஸ் ஹே, ஆஜ் கியா காஸ் ஹே அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறது அர்த்தம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அபி சப்ஸ்கிரைப் கீச்சியே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேர்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருங்க. ஸோ இதை மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கி. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க.
மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.